गोविंद राधे 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 गोविंद राधे राधे सर्वत्र गोविंद माधव गोपाल गोविंद केशव सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। श्रियपदेः गुरुवादपुरीशस्य करुणया अस्माकं आकाशगंगा वर्षः भागवतगंगा वर्षस्य भवति। நம்முடைய ஸ்ரீயப்பதியான பகவானுடைய கருணையினால் நமக்கு இப்போ 2 கங்கை ஆகாசத்துலேருந்து ஆகாச கங்கை வந்துட்டுருக்கு. நான் ரொம்ப நாள் கழித்து கோபால்ஜி வந்திருக்கார் ஊருக்கு, குருவாயூருக்கு. அதனால் குருவாயூரப்பன் ரொம்ப சந்தோஷப்பட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பாகவதாலாம் வந்தால் பகவானுக்கு சந்தோஷம். அப்போ என்ன பண்ணுவார், நான் தேவர்கள்லாம் புஷ்ப வருஷம் பண்ணுவா. புஷ்ப வருஷம்னா இப்போ என்னடா மழை தான் புஷ்ப வருஷம். ஒரிஜினல் புஷ்ப வருஷம்னா அவள் வியாபாரத்துக்கு எடுத்துன்னு போயிடுவாள். அதனால் தேவர்களுடைய புஷ்ப வருஷம்தான் இந்த மழைங்கிறது. அதனால் இந்த பாகவத சப்தாகம் குருவாயூரப்பனுடைய கருணையினால் முதல்ல கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தார். அது சரியாக காதில் கேட்கல போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க வச்சுக்கணுன்னு இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுருந்து இங்கே சப்தாகம் எட்டி போனால் குருவாயூரப்பனை பார்த்து விடலாம். அதனால் இது வந்து கேரளாங்கிறதுனால தேசாச்சாரஸ்து பூஜ்யதாம். இந்த ஊரில் எப்படி பண்ணுவாளோ சப்தாகம் அது மாதிரி பண்ணுறது. கொஞ்சம் பாராயணம், கொஞ்சம் உபன்யாசம். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி பிரவச்சனம் பண்ணிவிட்டு மேலே பாராயணம் நடக்கும். அதனால் மழைக்காக பார்க்கலாம் பார்த்தேன், அதெல்லாம் சரியாக வராது. அது பாட்டு பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டு பிரவச்சனம் பண்ணுவோம். குருவாயூரப்பனுக்கு பலவிதமான வழிபாடு இருக்குது. விவிதமான துலாபாரம், நிறைய பேர் துலாபாரம் பண்ணுவா. இங்கே ஒருத்தர் என்ன பண்ணினார், துலாபாரத்துக்கு காசெல்லாம் எடுத்துன்னு வந்தார், பர்ஸு எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்து இங்கே வந்து பார்த்தா பர்ஸில் பைசாவை காணும். துலாபாரம் நேர்ந்தாச்சு, பைசா கொடுக்காம வெளியில் போகக்கூடாதுன்னுட்டான். அவர் சொன்னார், பைசா இருக்குதுன்னு நினச்சி வந்துட்டேன், நான் அங்கே போய் பார்க்குறேன்னு. அங்கே போய் பார்த்தா பெட்டிலையும் இல்லை. எங்கேயாவது மிஸ் ஆகிடுத்தோ தெரியலேன்னு கவலைப்பட்டு வேறு ஏதோ சாவி விழுந்து அதை எடுக்கிறதுக்கு துணிஞ்சார். அது கட்டிலுக்கு அடியில் விழுந்திருக்கு அந்த பைசா. அப்பா குருவாயூரப்பா என்னை மானத்தை காப்பாற்றுன்னு. அவர் பெரிய பணக்காரர் தான், ஆனால் குருவாயூரப்பன் ஒரு லீலை பண்ணி கொஞ்சம் நன்னா பிரார்த்தனை பண்ண வைப்பா. இப்படி பலவிதமான வழிபாடு இருக்குது. துலாபாரம் இருக்குது, அப்பம் வழிபாடு, அதுமாதிரி நட தள்ளுறதுன்னு ஒரு வழிபாடு. சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுதே அம்மா அப்பா என்ன பண்ணுவா, அந்த குருவாயூரப்பன்கிட்ட குழந்தைய கொடுத்துட்றது, இனிமேல் உனக்கு தான் இது அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவா. அப்புறம் அம்மா அப்பா பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்காம போயிடணும். அப்போ வேறு ஒருத்தர் வந்து அவள் பந்துக்களில் குருவாயூரப்பா ஒன் சார்பாக நாங்கள் இவாளை அழைச்சிக்கிறோம். எப்படி ராமாயணத்தில் வாலி என்ன பண்ணுறான், அங்கதனை ராமர்கிட்ட ஒப்படைக்கிறான். நியாயமாக சித்தப்பாக்கிட்ட கொடுத்து சித்தப்பா பார்த்துக்கோன்னா சொல்லணும். சித்தப்பா தான் சொந்த பந்து, இருந்தாலும் ராமா நீ பார்த்துக்கோ, இந்த அங்கதனை நான் செல்லமாக வளர்த்து விட்டேன், ஓம் பொறுப்புன்னு விட்டான். அப்போ அங்கதனே சொல்கிறான், எங்கள் சித்தப்பாவாக இருந்தால் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ண மாட்டார், யுவராஜ பட்டாபிஷேகம் ராமரை சொன்னார் தான் எனக்கு பண்ணினார். நான் அது அங்கதனை உணர்றான். அப்படி பகவானுக்குன்னு குழந்தைய சமர்ப்பணம் பண்ணுறதுன்னு அது ஒரு வழிபாடு இருக்குது. அந்த குருவாயூரப்பன்ட்ட நடையில் விட்டுடுவா. நான் சொன்னேனே, அந்த மாமா பேர் ராமகிருஷ்ணன்னு பேர். ஜெட் ஏர்வேஸில் ஒர்க் பண்ணினார், பாம்பேயில் தானாவில் இருக்கார். அவர் வந்து குழந்தைய பேசவே இல்லையா. அவர் ஒரு இது மாதிரி பேசவே வரல. ஒரு 5-6 வயசு வரையும் தப்பாக ஒழுங்காக ஸ்பஷ்டமும் இல்லை, பேசவும் வரலை.
அவள் ஆற்றுல 7-8 குழந்தைகள் இருக்குது. உடனே அவள் அப்பா என்ன பண்ணாராம், அந்த நம்பூதிரிக்கிட்ட இந்த குழந்தைய நடையில் விட்டுறேன், இன்னும் குருவாயூரப்பன் காப்பாற்றினா தான் உண்டு, எனக்கு தெரியாது, பேச்சு வரல ஒன்றும் இல்லை, எப்படி பழைக்கும் தெரியல, அப்படி விட்டாராம். உடனே இந்த நம்பூதிரி, ஆனால் தேஜஸ்வியாக அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த நம்பூதிரி கேட்டாராம் மேல் சாந்தி, என்னன்னு, குழந்தைக்கு பேச்சு வரல, நடையில் விட்டுடலான்னு குருவாயூரப்பனுக்கு விடுறேன்னு. இவன் பெரிய வித்வானாக வருவான்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணினாராம். அவள் குடும்பத்தில் அவர் தான் ஃபஸ்ட்டு டாக்டரேட் வாங்கினார். பாக்கி எல்லாம் படித்தவா தான். இவர் பேச வரலேன்னு சொன்னவர் பெரிய ஜெட் ஏர்வேஸில் பெரிய வேலையிலேருந்து துபாயிலெலாம் இருந்து அப்புறம் பரம குருவாயூரப்பன பக்தனாக இன்றைக்கி இருக்கா. எதுக்கு இப்படி பல வழிபாடெல்லாம் இருக்குது குருவாயூரப்பன்னு. அதில் முக்கியமாக என்னடான்னா சப்தாகம் பண்ணுறது ஒரு வழிபாடு. பாக்கி எது பண்ணினாலும் பகவானுக்கு இஷ்டமாக தெரியாது. கிருஷ்ணப்பிரியம் சகல கல்மஷநாசனஞ்ச முக்திகேதுமிக பக்தி விலாசகாரி சந்தக் கதானகமிதம் பிபதாதரேன லோகே கி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். நேற்றுக்கு மகாத்மியம் சொன்னாரே, மகாத்மியத்தில் பல ஸ்லோகம் இருக்குது. அதில் ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணப்பிரியம். கிருஷ்ணனுக்கு பால் பாயசம் ஒரு 1000 லிட்டர் நைவேத்தியம் பண்ணுறதை விட, அப்பம் நைவேத்தியம் பண்ணுறதை விட இந்த பாகவத சப்தாகம் பண்ணினா கிருஷ்ணனுக்கு பிரியம். இதனால் என்னடானா சகல கல்மஷ நாசனஞ்ச, அப்படியே கல்மஷம்ங்கிற ஹிருதயத்தில் அழுக்கெல்லாம் இருக்கே, வேட்டியில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு சூப்பர் ரெயின் பவுடர்லாம் இருக்குது, உடம்புல அழுக்கு போகிறதுக்கு சோப்புலாம் இருக்குது. இந்த மனசில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்கு இது வரையும் சோப்பு ஒன்றும் தயார் பண்ணலை. இந்த மனசில் உள்ள அழுக்கு போகிறதுக்கு உள்ள சோப்பு எதிரானா இந்த பாகவதம் தான். சகல கல்மஷநாசனஞ்ச. மோட்சம் போகிறதுங்கிறது பெரிய விஷயம். ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஞானம் எப்போ கிடைக்குமா அதுவும் தெரியாது. ஞானம் சப்தம்னா நம்ம படிக்கலாம். அகாராந்த நவம் செலிங்கா ஞான சப்தா ஞானம் யானே யானானி ஞானம் யானே யானானி சப்தம் நெற்று பண்ணலாமே தவிர அனுபவத்தில் ஞானம் வராது. ஆனால் இந்த பாகவதம் அஞ்ஞானி தான் பரீட்சித்து. ஆனால் 7 நாள் பாகவதம் கேட்டான், சுகர் நடைஞ்ச அந்த நிலையை அடைஞ்சிட்டான். பரீட்சித் சாட்சி யத் ஸ்ரவணகத முக்தியுக்தி கதனே முக்திகேதுமிக. முக்திக்கு ஈஸியான வழி பாகவதம். அப்புறம் சில பேர் மோட்சமும் வேண்டாங்கிறா. யார்? ஹனுமான், கோபிகைகள்லாம் மோட்சம் கூட வேண்டாங்கிறா. நாங்கள் மட்டும் பிருந்தாவனத்திலே இருக்கோங்கிறா. அது மாதிரி இருக்கிற வாழ்க்கை என்னடானா பக்தி விலாசகாரி. மோட்சம் கூட வேண்டான்னு ஹனுமானை பார்த்து ராமர் கேட்டார், மோட்சத்துக்கு வரீரான்னு. ஹனுமான் கேட்டார், நான் என்ன பாவம் பண்ணினேன்னார். ஏன்னா அந்த பாவம் பண்ணின அஜாமினனுக்கு கொடுத்த மோட்சம் தானே எனக்கு வேண்டாம். இங்கேருந்து என்ன பண்ண போறீர்னா, இங்கே உங்களுடைய கதையை கேட்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். உன்னுடைய கதையை கேட்டுண்டு உன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன்னு விட்டா. அது ரொம்ப உத்தமமான ஞானி பக்தர்களுடைய லட்சணம். அப்படி எல்லாத்துக்கும் ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் நிலை பரியந்தம் இந்த பாகவதம் தான் கதி என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நேற்றுக்கு மகாத்மியத்தை கேட்டோம். அதில் 6 அத்தியாயம். முதல் 3 அத்தியாயத்தில் பக்தியை அம்மாவாகவும் ஞான வைராக்கியத்தை குழந்தையாகவும் சொன்னார். ஏன்னா ஒரு குழந்தைய ஆற்றுக்கு கூப்பிட்டா ஆற்றுக்கு வராது, நான் வரமாட்டேன் போன்னு ஓடும். அப்போ அம்மாவை கூப்பிட்டா அம்மாவனுடைய புடவையை பிடிச்சிட்டு குழந்தை ஆற்றுக்கு வரும். அது மாதிரி நீ ஞானம் வேணும்னா ஞானம் வைராக்கியெல்லாம் வராது. நீ பக்தியாகிய அம்மாவை பிடிச்சிக்கோ, ஞான வைராக்கியம் வரும் என்று முதல் 3 அத்தியாய கதை. அப்புறம் உள்ள 2 அத்தியாயத்தில் துந்துகாரி கதை, பிராயஷ்சித்த காண்டம்னு ஒன்று இருக்குது. எல்லா பாபத்துக்கும் பிராயஷ்சித்தம் அதில் சொல்லியிருக்கு. ஒருத்தர் கேட்டார், இது உயிரோடு இருக்கிற பாவிக்கு பிராயஷ்சித்தம் இருக்குது, செத்து போன பாவிக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு கேட்டார். செத்து போன பாவிக்கு பிராயஷ்சித்தம் இல்லைன்னா, செத்து போன பாவிக்கும் பிராயஷ்சித்தம் என்னடான்னா பாகவதம் தான். துந்துகாரி போயிட்டான், பிசாச்சவாதியை அடைஞ்சிட்டான், அவனையும் காப்பாற்றுறதுக்கு இந்த பாகவதம் தான் என்று 2வது
அடுத்து 4, 5, 2 அத்தியாயத்தில் சொல்கிறார். எல்லாம் நம்ம கதை தான். ஆத்மதேவன்னு சொல்கிறோம்னா என்னன்னா, இந்த ஆத்மா தான் தேவன் அப்படின்னு நாம் தான் பகவான்கிறத தெரிஞ்சுக்கணும். நான் தான் பகவான்னு சொன்னான் ஹிரண்யகசிபு, அது மாதிரி சொல்லக்கூடாது. அவன் இந்த உடம்பையே நான் நினச்சின்னு நான் தான் பகவான் நான் அப்படி சொல்லாமல் பிரகலாதன் மாதிரி இந்த ஆத்மாவுக்கு அதுதான் பகவான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இந்த உடம்பே நான் தான் பகவான் தெரிகிறது. 2 தெரிஞ்சுக்கிறதுல ஹிரண்யகசிபுவை தான் தெரிஞ்சிருந்தான், பிரகலாதனும் அதுதான் தெரிஞ்சிருந்தான். ஹிரண்யகசிபு மாதிரி தெரிஞ்சிக்கக்கூடாது, பிரகலாதன் மாதிரி தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மதேவனுக்கு துந்துலின்னு மனைவி. இந்த ஆத்மா இந்த ஜீவனுக்கு யார் மனைவின்னா புத்தி தான் மனைவி. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவன் புத்தி தான் மனைவி. அந்த மனைவி சொல்கிறது தான் எல்லோரும் கேட்குறா. இப்போ எல்லோரும் ஆத்துக்காரி என்ன சொல்கிறாளோ, இப்போ கதைக்கு வானா வருவா, டேன்னு எழுந்து போய் அதில் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரூமுக்கு கிளம்பி போயிடுவா. இவா 2 பேரும் கல்யாணம் ஆச்சே தவிர குழந்தை பிறக்கலை. என்ன ஜீவனுக்கும் புத்திக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை என்னடனா ஞானமாகிய குழந்தை பிறக்கணும். ஞானம் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணினா, ஒரு மகாத்மா கிட்ட போய் சொன்னார் குழந்தை இல்லைன்னு. அவர் என்ன பண்ணார், பழத்தை கொடுத்தார். ஏன்னா ஞானப்பழம்தான் கொடுத்தார் அவர். அந்த ஞானப்பழத்தை அவன் என்ன பண்ணினா, அவன் ஆத்துக்காரிகிட்ட கொடுக்குறான். அவன் ஆத்துக்காரி என்ன பண்ணினா, அவள் சகோதரிகிட்ட கேட்குறா சாப்பிடலாமா வேண்டாமான்னு. இந்த புத்தியோட சகோதரி யாருடானா மனசு. எப்போதுமே புத்தி தீர்மானம் பண்ணணுமே தவிர மனசு அப்படி விடக்கூடாது. இந்த மனசு என்ன பண்ணும், வேண்டாத வழியை தான் சொல்லும். அந்த தங்க என்ன பண்ணினால் இதை மாட்டுக்கு போட்டுன்னுட்டான். அந்த பழத்தை கோனா மாட்டுக்கு போட்டான். கோ சப்தத்துக்கு 2 அர்த்தம். இந்திரியம்னு அர்த்தம், பசுன்னு அர்த்தம். அந்த ஞானத்தினால என்ன தெரிஞ்சினான்னா, இந்திரிய சௌக்கியத்துக்கு வேண்டியதெல்லாம் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல புத்தியை வச்சுட்டு நல்ல மொபைல், டிவி, ஃப்ரிட்ஜு என்னென்னோ இந்திரிய சௌக்கியத்துக்கு வேண்டியதை தயார் பண்ணிட்டோமே தவிர அந்த ஞானத்துடைய பலன் அதை தெரிஞ்சிக்கலை. அதனால் மாட்டுக்கு போட்டுட்டான். இருந்தாலும் மகாத்மா பண்ணின அனுகிரகம் சும்மா இருக்குமா? அந்த பழம் கோகர்ணனாக பிறந்து மறுபடியும் ஞானத்தை உபதேசம் பண்ணி அவனை காட்டுக்கு அனுப்பிச்சுடுச்சு. அந்த ஆத்மதேவனை மறுபடியும் காட்டில் போய் தபஸ் பண்ணி அவன் கிளம்பிட்டான். அந்த துந்துக்காரின்னு இன்னொரு பையனை வளர்த்துட்டு இருந்தாலே அவன் 5 வேசியோடு இருந்தாங்கிறான். நம்மளுக்கும் 5 வேசிகள் யாருடானா கண்ணு, காது, மூக்கு, நாக்கெல்லாம் இருக்கா கூட. இப்படி கஷ்டப்படும் பொழுது தான் அந்த இந்திரியங்களால் அவன் கஷ்டப்படும் பொழுது துர்கதி அடைஞ்சிட்டான், நல்ல வழியில் போகலை. அப்போ அவனுக்கு சத்கதி அடையிறதுக்காக தான் இந்த பாகவதத்தை பண்ணுறான். அதனால் சத்கதி அடைஞ்சான்னு மகாத்மிய கதை நேற்றுக்கு கேட்டிருப்பேல். மறுபடியும் இதுவரை இனி அப்படின்னு சொல்கிறாளே, அது மாதிரி இது பரியந்தம் என்ன நடந்ததுன்னு இது சினிமாவில் சொல்கிறத சொல்லலை, சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பிராக்கதனம்னு இதுவரையும் என்ன கேட்டோங்கிறத சொல்லிட்டு அப்புறம் மேலே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஜன்மாத்யஸ்ய யதः. இந்த பாகவதத்தில் கிருஷ்ணனுக்கு முக்கியத்துவத்தை சொல்கிறார். அதனால் ஆத்ய புருஷனான அந்த கிருஷ்ணனுடைய ஸ்வாகதம். ஜன்மாத்யஸ்ய யதः. பாகவதத்தில் சத்தியம் பரம் தீமகி தான் சொல்லியிருக்கு. சத்தியம்னா என்னன்னு கேட்டால் இந்த ஸ்லோகத்துக்கு 100 அர்த்தம் இருக்குது. துளசியாகவும் அர்த்தம் சொல்கிறார், கங்கையாக அர்த்தம் சொல்கிறார், சாதுக்களாக அர்த்தம் சொல்கிறார், ராமராக அர்த்தம் சொல்கிறார், கிருஷ்ணனாக அர்த்தம் சொல்கிறார். இந்த வம்சீதரர்னு ஒருத்தர் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு 100 அர்த்தம் சொல்கிறார். அவளுக்கு எது சத்தியம் தோன்றதோ அது சத்தியம் சொல்லிப்பாள். அதனால் இது வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரிஜினல் சத்தியம் என்னன்னு தெரியணுமே, அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சத்தியம் பரம் தீமகின்னு சொன்னார். இந்த சத்தியம் எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் கிருஷ்ணாவதார கட்டத்தில் சொல்கிறார். சத்யம் விரதம் சத்ய பரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே
சத்யஸ்ய சத்யம் ரிதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாः. சத்யவிரதம் ஆரம்பத்தில் சொன்ன சத்தியம்தான் அந்த சத்தியம். இப்படி நாராயண பட்டத்திரியம் சாந்திரானந்தாவபோதாத்மகம்னு ஆரம்பித்தார். இந்த சாந்திரானந்தம்னா என்ன அது புரியணுங்க. நமக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது, கெட்டியான ஆனந்தம். சாந்திரானந்தம்னா ரொம்ப கெட்டியான ஆனந்தம். அது கெட்டியான ஆனந்தம் என்னென்ன, இந்த கஞ்சி கெட்டியாக இருக்குது லூஸாக இருக்குது அது மாதிரி நினச்சிக்க கூடாது. கெட்டியான ஆனந்தம்னா துக்க கலப்பு இல்லாமல் வச்சுக்கோ. இன்னும் ஈஸியாக சொல்லலாம், தண்ணியை விட்டால் கெட்டியாக இருக்குது, பால் விட்டால் லூஸாகிறது, பால் தண்ணியெலாம் விடாமல் தான் கெட்டியாக இருக்குது கஞ்சி வச்சுங்களேன். அது மாதிரி துக்க கலப்பு இல்லாத இதுதான் ஆனந்தம். துக்கத்தோடு இருக்கிற இதுக்கு சுகம்னு பேர். அந்த சாந்திரானந்தான்னு ஆரம்பித்தார். அந்த சாந்திரானந்தங்கிற ஸ்லோகத்தில் பரபிரம்மத்தை தான் சொன்னார். அந்த பரபிரம்மம் யாருங்கிறதுக்கு திருப்பி கிருஷ்ணாவதார கட்டத்தில் சாந்திரானந்த தனோ ஹரே நனுபுரா தெய்வாசுரே சங்கரே உடனே மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிறார் பட்டத்திரி. அது மாதிரி இங்கே ஆத்யஸ்ய கோவிந்தமாதிபுருஷம் தமகம் பஜாமி. ஆதிபுருஷன்னா கோவிந்தன் அர்த்தம். ஆத்யஸ்ய ஜென்ம, ஆத்ய புருஷனான பகவானுடைய அவதாரம் யதா எந்த மதுரையில் ஏற்பட்டதோ, ஜென்ம ஆத்யஸ்ய யதா அன்வயாத்து. அப்புறம் அங்கேது அணு அயாத், அங்கேருந்து எங்கே போனார்? மதுரையிலேருந்து கோகுலத்துக்கு போனார். கோகுலத்தில் போய் இதர லீலைகள், பூதனா மோட்சம், சகடாசுர பஞ்சனம் முதலிய லீலைகள்லாம் பண்ணார். அர்த்தேஷ்வபிஜஸ்வராட், அர்த்தேஷ்வபிஜா, அர்த்தம்னா என்னடனா எந்த பானையில் தயிர் இருக்குது, எந்த பானையில் வெண்ணெய் இருக்குன்னு அந்த பாத்திரத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாராம். அர்த்தேஷ்வபிஜஸ்வராட். நமக்கு கையை விட்டு திறந்து பார்த்தா கூட தெரிய மாட்டேங்கிறது. ஒரு தடவை கிருஷ்ணனை பார்த்து யசோதை சொன்னான், கிருஷ்ணா நீ வெண்ணெய் ரொம்ப திருடுற, வெண்ணெய் உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் நீ கொஞ்சம் வெளியில் போ. எதுக்குடா? எதுக்கும்மா? நான் வெண்ணெயை ஒளிச்சி வைக்க போகிறேன், நீ பார்த்தா எடுப்பேன், நீ வெளியில் போகணுன்னு. நல்ல பையன், சரிம்மா அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்காந்துட்டான். யசோதை கதவை பூட்டிட்டு எப்பொழுதும் பதிவாக ஒரு இடத்துல வெண்ணெய் வைப்பாலே அங்கே வைக்காமல் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டான். அப்புறம் சாப்பிட்ற டயத்தில் கொஞ்சம் டெய்லி வெண்ணெய் போட்டுப்பான் கிருஷ்ணன். சாப்பிட உக்காந்துட்டு அம்மா எனக்கு வெண்ணெய் போடுன்னா, இங்கே இரு நான் வரேன், நீ பின்னாடியே வராதேன்னு அந்த ஸ்டோர் ரூமில் எங்கே வெண்ணெய் வச்சோன்னு பார்த்தா ஒரு பானையில் பார்த்தா உப்பு இருக்குது, இன்னொரு பானையில் பருப்பு இருக்குது, இன்னொரு பானையில் புளி இருக்குது. எதில் வெண்ணெய் வச்சோன்னு இப்படி தேடிகிட்டே இருக்கா. கிருஷ்ணன் அங்கே உட்காந்து அம்மா 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 கத்துறான். அப்புறம் அவனே நேராக அம்மானு கூட்டுன்னு வந்தான். என்னம்மா தேடுற? இல்லை உனக்கு தெரியாமல் ஒளிச்சி வைக்கணுன்னு வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டேன் வெண்ணெயை, அதான் தேடுறேன். என்கிட்ட கேட்கக்கூடாதோ, அங்கே இருக்கு பாரு அப்படின்றான். அந்த பருப்பு பானைக்கும் உப்பு பானைக்கும் நடுவில் இடுக்கில் வச்சிருக்கேங்கிறான். இப்படி அர்த்தேஷ்வபிஜா ஸ்வராட். கிருஷ்ணனுக்கு தனியாக இது எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. டார்ச்செலாம் இருட்டுறோம்ல, ஸ்வேனைவ ராஜதே இது ஸ்வராட். அர்த்தேஷ்வபிஜஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவயே. இந்த கிருஷ்ணன் தான் ஆதிகவியான பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தான். ஏன்னா பிரம்மாவுக்கே மோகம் வந்துடுத்து. ஏன்னா அவர் கிருஷ்ணன் கூட விளையாடக்கூடிய பையங்களையும் அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் தூக்கின்னு போயிட்டார். உடனே கிருஷ்ணன் என்ன பண்ணான்? வேறு சிருஷ்டி பண்ணிவிட்டான். தானே குழந்தைகளாகவும் கண்ணுக்குட்டியாக மாறினான். அங்கேருந்து பிரம்மா பார்த்தா எல்லாம் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. பிரம்மாவுக்கே புரியல, எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு தெரியல. தலையை சொரிஞ்சின்னு நிற்கிறார். கடைசியில் கிருஷ்ணனை பார்த்து கேட்டால் எனக்கே புரியலேன்னு. அப்போ அவருக்கு இதுதான் ஒரிஜினல்னு தன்னுடைய சதுர்புஜ ரூபத்தை காமிச்சான். தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவயே முக்கியந்தி யத் சூரயா. அந்த கிருஷ்ணனிடத்தில் மோகிக்காத சூரிகளே இல்லை. சூரியனா ஞானிகள், எல்லா ஞானிகளும் கிருஷ்ணன்ட்ட தான் மோகிக்கிறார். ஞானினா ஆதிசங்கரர். அவர் என்ன சொல்கிறார்?
भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते भज गोविन्दं गोविन्दं भज मूढमते संप्राप्ते सन्निहिते काले न प्राप्ते नहि नहि रक्षति डुक्रिं करणे नहि नहि रक्षति डुक्रिं करणे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. ஆதிசங்கரர் கிருஷ்ணாஷ்டகம் வந்தார். கிருஷ்ணாத்பரம் அவர் என்ன சொல்கிறார்? கிருஷ்ணோ ஜெகத்குரு குலதெய்வதங்கிறார். ஆதிசங்கரர் பூஜை பண்ணின கிருஷ்ணன் அவருடைய குலதெய்வம். இன்றைக்கும் காலடியில் இருக்கார் அந்த கிருஷ்ணன். அவர் பரம்பரையில் இந்த மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள், அதே மாதிரி ராமானுஜர், அதே மாதிரி மத்வாச்சாரியர். கிருஷ்ணன்னு ஏன் பேருன்னா சாதாரணமாக பக்தர்களை கிருஷ்ணன் ஆகர்ஷிக்கிறான். சுமுகான் விமுகாச்சாப்பி பக்தான் ஸ்வாத்மனி கரிஷதி. சுமுகமாக வரவாளியும் விமுகமாக போகிறவாளியும் ஆகர்ஷணம் பண்ணுறதுனால கிருஷ்ணன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிருஷ்யதே இது கிருஷ்ணா. கரிஷதி மாத்திரம் இல்லை, கிருஷ்ணனை பக்தர்களை பிடிச்சி இழுக்கிறாளாம். மத்வாச்சாரியர் அந்த துவாரகையில் இருக்க கிருஷ்ணனை உடுப்பிக்க பிடிச்சி இழுத்துட்டார். அதனாலேயே அந்த உடுப்பி கிருஷ்ணன் உடுப்பிக்க வந்துட்டான். அதனாலேயும் கிருஷ்ணன்னு பெயர். அதனால் மத்வாச்சாரியரோ இது எல்லாம் உதாரண கதை சொல்ல ஆரம்பித்தேன்னா டைம் ஆகிடும். இருந்தாலும் சொல்லணும்னு தோன்றது சொல்கிறேன். ஒரு சமயம் இந்த வியாபாரிகள்லாம் துவாரகைக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த கப்பல் பாரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கல்லை தூக்கி வச்சார்கள். அது கோபி கல். அதை எடுத்து வச்சிட்டார்கள். கடலில் வரும்பொழுது இந்த பக்கம் உடுப்பிக்கிட்ட வரும்பொழுது பெரிய புயல் காற்று வந்துடுச்சு. உடனே அவர்கள்லாம் என்ன பண்ண தெரியாமல் வியாபாரிகள்லாம் கவலைப்படும்போது கடல் தீரத்தில் சன்னியாசி நிற்கிறார் மத்வாச்சாரியர். உடனே அங்கேருந்தே பிரார்த்தனை பண்ணினா, சுவாமிகளே எங்களை காப்பாற்றுங்கோன்னு. மகான்கள்கிட்ட மனசுனால் பிரார்த்தனை பண்ணினாலே போகிறோம். நீங்கள் எங்கள் குருநாதர் அண்ணாட்ட போய் நமஸ்காரம் பண்ணி வாயால் சொல்லலாம் வேண்டாம். நான் மனசுனால தான் சொல்லுவேன். கரெக்டாக எல்லாம் என்ன நேரமோ எல்லாத்தையும் நேரடியாக சொல்லிட்டு இருக்க முடியாது. மனசை சொல்லாட்டாலே பரவாயில்ல, ஃபோட்டோவில் பார்த்து சொன்னாலே நடக்கும். ஒருத்தரை பார்த்து கம்ப்யூட்டரில் கிருஷ்ணன் அண்ணாவோட படத்தை வச்சுருக்கார். அண்ணாவை பார்க்க போகிறேன் விரையலான்னு. நான் இங்கே கம்ப்யூட்டர்லேயே பார்த்து என்ன கேட்டாலும் தராருங்கிறார். அவர் கம்ப்யூட்டரில் இந்த திறந்த உடனே அப்படி தெரியுமே அது மாதிரி வச்சுருக்கார். அதுலேயே குருநாதர் பேசுகிறார். அது மாதிரி மகான்கள்கிட்ட மனசுனால் சொன்னாலே போகிறோம். இப்போ நான் இங்கே பாகவதம் படிச்சுட்டு இருக்கேன், இல்லை ஒருத்தர் பஜனை பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த டயத்தில் ஸ்மரணம் முழுக்க பகவத் விஷயமாக தான் இருக்கும். அப்போ போய் நடுவில் டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். நமஸ்காரம் பண்ணிட்டு அவள்கிட்ட நீ பிரார்த்தனை பண்ணிட்டாலே போகிறோம், எல்லாம் நடக்கும். அப்படி மத்வாச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணினார்கள். உண்மையிலே மத்வாச்சாரியர் வாயு பகவானுடைய அவதாரம். புயல் காற்றை நிறுத்திவிட்டார். கப்பல் கரைக்கு கொடுத்து உடனே அவெல்லாம் உங்கள் அனுகிரகத்தினால்தான் நாங்கள் பிழைச்சோம். இந்த கப்பலில் நிறைய ரத்னங்கள்லாம் இருக்குது, நீங்கள் வேணுமோ எது வேணுமோ எடுத்துங்கோன்னு. அவர் இப்படி கப்பலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தார். அங்கே ஒரு கோபி கட்டி இருந்து பெரிய கல். அதை பார்த்தார். அதை பார்த்த உடனே அவருக்கு இந்த கோபி கட்டியே போகிறோன்னு கேசவா மாதவா கிருஷ்ணா நந்த நந்தனா கேசவா மாதவா கேசவா மாதவா கிருஷ்ணா பக்த சந்தனா கேசவா கேசவா மாதவா கிருஷ்ணா பக்த சந்தனா கேசவா மாதவா கிருஷ்ணா பக்த சந்தனா அச்சுதா மாதவா கிருஷ்ணா பக்த சந்தனா
கேசவா மாதவா கிருஷ்ணானந்த நந்தனா கேசவ மாதவா கிருஷ்ணானந்த நந்தனா. நாமாவளி ஞாபகம் இல்லை, அப்புறம் சொல்கிறேன். நமக்கு நிறுத்துக்கிறதுக்கு கேசவா நாராயணன் தானே எட்டுப்போம். அந்த கேசவா மாதவான்னு அந்த பிரதர்ஷனம் பண்ணார் கோபி கட்டிய. அடுத்த நாள் டப்புன்னு வெடிச்சுது, உடுப்பி கிருஷ்ணன் அதில் நிற்கிறான். அவருக்கே ஆச்சரியமாக கிருஷ்ணன் பிரத்யட்சம் ஆயிட்டானேன்னு. ஏன்னா அது உடுப்பி கிருஷ்ணன் அந்த கோபிக்குள்ளே தான் இருந்தான். அது ஏன் வந்தான்னா அதுக்கு இன்னொரு கதை இருக்குது. பரவாயில்ல, கதைக்குள்ளே கதை சொன்னால் தான் சரியாக வரும். ஒரு தடவை ருக்மிணி கிருஷ்ணனை பார்த்து கேட்டா. என்ன கேட்டான்னா, நீங்கள் இப்போயே இவ்வளோ அழகாக இருக்கேலே, உங்கள் சின்ன வயசில் எப்படி இருக்கோ அதை பார்க்கணும். இப்போல்லாம் ஃபோட்டோ இருக்குது, இல்லை வரைஞ்சி காமிக்கலாம். அந்த காலத்தில் ஃபோட்டோலாம் கிடையாது. நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு. அடுத்த க்ஷணம் அந்த யசோதம்மா தயிர் கடையும் பொழுது அந்த தயிர் கடையிற மத்தை பிடிச்சிட்டு கயிறையும் வச்சுட்டு இருக்கிற அந்த குட்டி கிருஷ்ணனா தரிசனம் கொடுத்தான். ருக்மிணி கொஞ்சினா நமஸ்காரம் பண்ணினா. அப்புறம் சொன்னால், இப்படியே இருந்தால் தான் நன்னா இருக்குது, ஆனால் எப்போதுமே இப்படி இருந்தால் நன்னா இருக்காது. எனக்கு இது மாதிரி கிருஷ்ணனாகவும் இருக்கணும், பெரிய கிருஷ்ணனாகவும் இருக்கணும்னால். கிருஷ்ணன் பார்த்தா அப்படி ரெண்டு தெரியா ஒரே தெரியா இருந்தால் சரியாக வராது. நான் உனக்கு அர்ச்சா ரூபமாக இருக்கேன்னு சிலா விக்கிரக ரூபத்தில் அப்படியே தரிசனம் கொடுத்தான். அந்த டெய்லி ருக்மிணி பூஜை பண்ணிட்டு இருந்தா. இந்த துவாரக சமுத்திரத்தை முங்கும் பொழுது இந்த கிருஷ்ணன் இந்த கோபி தாலாபில் போய் விழுந்துட்டான். துவாரகையில் கோபி தாலாப்னு அங்கேருந்து தான் இவன் அந்த கட்டியை எடுத்து இங்கே கப்பலில் வச்சின்னு இருந்தான். அதனால் இப்போ இவர் பாடின உடனேயே கிருஷ்ணன் பிரத்யட்சமானான். இன்றைக்கும் உடுப்பியில் அந்த கிருஷ்ணனை வச்சுருக்கா. இன்றைக்கி அவள் சம்பிரதாயத்தில் 8 அஷ்ட சகிகள் எப்படி ராதைக்கு பூஜை பண்ணுறாளோ, உடுப்பியில் 8 மடம் இருக்குது. மாற்றி மாற்றி அவள் அந்த கிருஷ்ணனை பூஜை பண்ணுறான். ஏன்னா கிருஷ்ணன் இந்த வெள்ளை வேட்டி கட்டினா பார்க்க மாட்டேங்கிறான், கலராக வேட்டி கட்டினா தான் பார்க்குறான். கலராக புடவை கட்டிக்கிற வேலை தான் பார்க்குறான்னு சன்னியாசிகள்லாம் பார்த்தா வேறு வழி இல்லை, நம்மளும் கலருக்கு மாறிடணும். அவள் மஞ்சள் கலரோ சேப்பு கலரோ ஒரு கலரை போட்டுண்டு கோபிகைகளாக அவள் எப்படி இப்படி போட்டுக்கிறாளோ அது மாதிரி நார்த் இந்தியாவில் அப்படி தானே போட்டுக்கலாம் கோபிகள். அது மாதிரி சன்னியாசிகள்லாம் எப்படி போட்டுனானா கோபி பாவத்தில் தான் அவள் இருக்கா. கலராக அப்படி கோபி பாவத்தில் போட்டுன்னு வந்தால் தான் கிருஷ்ணன் பாப்பான்னு சன்னியாசிகள்லாம் அப்படி இன்றைக்கும் அஷ்ட சன்னியாசிகள் இங்கே கிருஷ்ணனை பூஜை பண்ணுறான். இப்படி கிருஷ்ணன் ஞானிகளை மயக்கிறான். அதே மாதிரி பெரிய ஞானி இவா நான் சொல்கிற 3 பேருமே பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதினவா. ராமானுஜர் மேல்கோட்டைங்கிற இடத்துக்கு போனார், மைசூர் கிட்ட இருக்கு. அங்கே போனால் அங்கே பெருமாள் சுவாமி இருக்கார், சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரணா நாராயணன்னு. திருநாராயணபுரம்னே பேர் அந்த இடத்துக்கு. அங்கே தான் கிருஷ்ணன் தரிச்சின்ற அந்த வைர கிரீட்டம் அங்கே இருக்குது, வைரமுடி சேவன் இன்றைக்கும் அங்கே நடக்கிறது. அங்கே போனார். அங்கே உற்சவ விக்கிரகம் இல்லை, உற்சவங்க காணும். உற்சவரை காணுமேனு கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது சொப்பனத்தில் அந்த உற்சவ பெருமாள் தரிசனம் கொடுத்தார். என்னை இந்த டெல்லி அந்த சுல்தான் எடுத்துன்னு போயிட்டான். நான் டெல்லியில் ராஜாவோட அரண்மனையில் இருக்கேன், என்னை அழைச்சின்னு போங்கன்னு விட்டான். உடனே நேராக டெல்லிக்கு வந்துட்டார் ராமானுஜர். அந்த டெல்லி முஸ்லீம் ராஜாவை இவரை பார்த்தோடனே தேஜஸ்வியாக இருக்கிறத பார்த்தா நமஸ்காரம் பண்ணி என்ன வேணும்னு. நான் மேல்கோட்டைன்னு இடத்துலேருந்து வரேன், அங்கே உள்ள சுவாமி இங்கே இருக்கார், அதை வாங்கிட்டு போகணும். அவன் சொன்னான், நான் எத்தனையோ கோவிலை இடித்து ஏகப்பட்ட சுவாமியெல்லாம் மொத்தமாக போட்டிருக்கேன் ஒரு ரூமில், உங்கள் சாமி எதுவோ அதை பார்த்து எடுத்துன்னு போங்கன்னு. பார்த்தா எல்லாம் நிறைய கோவில் பெருமாள்லாம் இருக்குது. ஆனால் சொப்பனத்தில் கொடுத்த பெருமாள் இங்கே இதில் இல்லை. அவர் சொன்னார் இந்த குரூப்பில் இல்லைன்னு, இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாதுன்னு. அப்போ அந்த பிபி துலுக்கருடைய அந்த ராணி சொன்னால், நம்ம குழந்த ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு இருக்கான், அதுவாக பாருங்கன்னு. அது பார்த்தா அந்த துலுக்க ராஜாவோட பொண்ணு கையில் இந்த விக்கிரகம் பெருமாள் இருக்கார், செல்லப்பிள்ளைன்னு பேர். உடனே இந்த பெருமாள் தான் வேணும். உடனே அந்த துலுக்கரானுடைய அந்த பொண்ணு எதிர்த்து போக மாட்டேன், என்னோட சாமிங்கிறான். இதெல்லாம் கொடுத்துருமான்னு அந்த துலுக்க ராஜா சொன்னார், உங்களுக்கு சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்தான்னு சொல்கிறீங்களோனோ, நீங்கள் கேட்டு அவர் வந்தால் அழைச்சின்னு போங்கன்னு. உடனே பாடினார், பிரேமகுமாரா பிரேமகுமாரா சீக்கிரம் ஆகச்ச, பிரேமகுமாரா பிரேமகுமாரா சீக்கிரம் ஆகச்ச,
प्रेमकुमारा प्रेमकुमारा शीघ्रम् आगच्छ प्रेमकुमारा सम्पत्कुमारा शीघ्रम् आगच्छ प्रेमकुमारा सम्पत्कुमारा शीघ्रम् आगच्छ प्रेमकुमारा सम्पत्कुमारा शीघ्रम् आगच्छ प्रेमकुमारा प्रेमकुमारा शीघ्रम् आगच्छ आगच्छ प्रेमकुमारा प्रेमकुमारा शीघ्रम् आगच्छ प्रेमकुमारा प्रेमकुमारा शीघ्रम् आगच्छ பிரேமகுமாரனா செல்ல பிள்ளைன்னு அர்த்தம். சம்பத்குமார் சம்பத்து அப்படி பட்டர்லாம் பேர் வச்சுக்கிறாளே அந்த சுவாமி பேர் தான். சம்பத்துங்கிறது பகவானுடைய பேர், சம்பன் நாராயணன்னு பேர். இப்படி ராமானுஜர் பாடின உடனே யசோதா பாவத்தில் கிருஷ்ணா இங்கே வானு கூட்ட உடனே செல்லுன்னு அந்த பெருமாள் விக்கிரகம் ஜம்ப் பண்ணி ராமானுஜர் கைக்கு வந்துவிட்டார். இந்த ராஜாவுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இது ஒரு விக்கிரகம் தான் நினச்சிருந்தேன், அது ராமானுஜர்கிட்ட போயிட்டாருன்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்குள்ளே இந்த பொண்ணு நாதா என்னை விட்டுட்டு போகிறேலேன்னு கூப்பிட்டோடனே திருப்பி இங்கேருந்து அங்கே மாறிவிட்டார். தாபி அந்த பொண்ணுக்கு துலுக்கம் பொண்ணு கைக்கு மாறிவிட்டார். இவர் மறுபடியும் பிரேம சில மாட்டி பாருங்க, சில பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஆத்துக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நடுவில் மாட்டின்னு முழிக்கிற மாதிரி மாட்டின்ட்டு இந்த பெருமாளே முழிக்கிறாரு. இந்த பக்கம் ராமானுஜரை கூப்பிட்றாரு, அந்த பக்கம் நான் கோபி பாவத்தில் அவள் கூப்பிடுறாள். ராமானுஜரோட அவள் கிருஷ்ணன் கிளம்பின உடனே அவன் அவன் சொன்னார், நானும் இந்த சுவாமி கூடயே போறேன்னு விட்டால் அந்த துலுக்கன் பொண்ணும். அதனால் துலுக்கன் ஆச்சியார்னு பேர். இன்றைக்கும் பல கோவிலில் போனால் ரங்கநாத பெருமாள் இருக்கார், அவரும் ஒரு துலுக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டுருக்கார். அதனால் அது மாதிரி இங்கே மேல்கோட்டை சுவாமியும் இந்த துலுக்க பொண்ணை அழைச்சின்னு போய் அந்த பகவான்கிட்டே ஐக்கியமாயிட்டான். மேல்கோட்டையில் இன்றைக்கும் அந்த சரணத்தில் அந்த தாயாரை வச்சிருப்பாள். ஒரு தடவை எங்கள் குருநாதர் அங்கே போனார், மேல்கோட்டை சுவாமியை தரிசனம் பண்ணலான்னு. நான் சேர்ந்து போனோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பி 2-3 மணி நேரம், 5 மணிக்கு கிளம்பி போனால் 9 மணிக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டோம். 8-9 மணிக்கு கதவு திறக்கவே இல்லை. கேரளாலாம் 3 மணிக்கே 4 மணிக்கே கதவு திறக்கிறா. 8 மணி 9 மணி ஆச்சு, கதவு திறக்கவே இல்லை. அப்புறம் தான் பட்டாச்சாரியர் மெதுவாக வரார். என்ன சுவாமி காலம்பரை கதவு திறக்க வேண்டாமோன்னு அண்ணா கேட்டார். அவர் சொன்னார், இங்கே சுவாமியோ ரொம்ப செல்ல பிள்ளை, வந்ததோ துலுக்க நாச்சியார், நம்ம பொண்ணாக இருந்தால் காலம்பரை எழுப்பி விட்டு வாச தெளித்து கோலம் போட்டு தான் பண்ணோம். இது வந்ததும் துலுக்க நாச்சியாராக போயிடுத்து, அவரும் செல்ல பிள்ளையாக போயிட்டார். 9 மணிக்கு தான் எழுந்து பாருட்டார். அதனால் அவர் அண்ணா ரசித்தார். அப்படி விஷயம் என்னடானா அந்த ராமானுஜரை ஆகர்ஷணம் பண்ணினாரே, அதுக்காக சொன்னேன். இப்படி முக்கியந்தி யத் சூரையா, யார் யார் சூரிகள்னு வித்வான்கள்னு சொல்கிறோமோ அவள் எல்லாரும் கிருஷ்ணன்ட்ட அவன் ஏங்குறா. ஒரு ஞானி நான் எனக்கு கிருஷ்ணனை பிடிக்காத சொன்னான்னா அவன் ஞானியே இல்லை. ஒரிஜினல் ஞானின்னா கிருஷ்ண பக்தி பண்ணணும். கிருஷ்ண பக்தி இல்லைன்னா அவன் ஞானி இல்லை. நான் சொல்லலை, பாகவதம் சொல்கிறது. முக்கியந்தி யத் சூரையா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ எத்ர த்ரிசர்கோ மிருஷா. கிருஷ்ணனுடைய வேணுகானத்தில் எல்லாம் மாறுறது. தேஜஸ்னா சூரியன். கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணும்பொழுது திருஷ்ட்வா தபே விரஜ பசூன் சக ராமகோபைஹி சஞ்சாரயந்தமனுவேணுமுதீரயந்தம் பிரேம பிரவருத்த உதித குசுமாவலீபிஹி சக்கியுர்வ்யதாத் ஸ்வவபுஷாம்புத ஆதபத்ரம். கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணிட்டு போகும்போது அந்த மேகம் பார்க்கறது உடனே சூரியனை மறைச்சிடுச்சு. அப்போ என்னடா சூரியனே சந்திரன் ஆகிட்டாராம். அதனால் தேஜஸ் சூரியன் சந்திரன் மாதிரி ஆயிடுச்சு. அல்லது அக்னி, தேஜஸ்னா அக்னியை யாராவது குடிக்க முடியுமோ? கிருஷ்ணன் அக்னியை குடிச்சுட்டான். அதெல்லாம் எதெல்லாம் வித்தியாசம் பண்ண முடியாதோ அதெல்லாம் மாறி போயிடுத்துங்கிறார். பகவானுக்கு மாறணும்னு அவசியம் இல்லை, பக்தனுக்கே மாறும். ஹனுமார் வாலில் நெருப்பு வச்சா, ஹனுமான் வாலில் தீ வச்சா அவருக்கு என்னமோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. சிசிரஸ்யேவ சம்பாதகாங்கிறார். ஒரு பக்தனுக்கே தீ ஜில்லுன்னு ஆகும்னா பகவானுக்கு மாறாதோ? தேஜோ வாரினா வேகமாக ஓடக்கூடிய யமுனருக்கே அப்படியே ஜலம் கல் மாதிரி கட்டி நிற்கிறது. மிருத்து கோவர்தனருக்கே அது உருகி ஓடுறது. அதான் இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் கோவர்தனம் மழையாக இருக்காது, உருகி சின்ன சின்ன பாறாங்கள்லாம் இருக்கும்.
அதெல்லாம் மாறிடுத்து. தேஜோ வாரி மிருதாம் யசா வினிமயா, அதனுடைய யதாபாவத்திலேருந்து வினிமயனா மாறிடுத்து. தேஜோ வாரி மிருதாம் யசா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. அந்த கிருஷ்ணனுடைய 3 லீலைகள், மதுரா பிருந்தாவன லீலைகள், துவாரகா கோகுல பிருந்தாவன லீலைகள், மதுரா துவாரகா லீலைகள், அஸ்தினாபுர குருக்ஷேத்திர லீலைகள், இது 3ம் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் 3 இதில் காட்டுறார். இது எல்லாமே எத்திர திரிசர்கா அமிர்ஷா, அது எல்லாம் சத்தியமான லீலைகள். சத்தியமான லீலைகள்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, இன்றைக்கும் துவாரகை இருக்குது, குருக்ஷேத்திரம் இருக்குது, பிருந்தாவனம் இருக்குது, கோகுலம் இருக்குது. இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் ராசலீலை நடக்கிறது. நீங்கள் வேணால் போய் ராத்திரி யாரும் பார்க்குறதுக்கு அனுமதி கிடையாது. யோக்கியதை இல்லவா போனால் அங்கே ராசலீலை பார்க்கலாம், இல்லாத போனால் கண்ணு குருடாக போயிடும். ஒரு மகான் சுகத்தால்னுங்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கார். அந்த சுகத்தாலில் அங்கே தான் சுகர் பாகவதம் சொன்னான்னு சொல்கிறோமே, அந்த மகானுக்கு மாத்திரம் அங்கே ராசலீலை நடந்த நிதுவனத்தில் போகலான்னு அனுமதி கொடுத்தாலாம். அவர் போய் ராத்திரி இருந்து ராசலீலையை அனுபவிச்சுட்டு வந்தவர். பாக்கி யாரும் போயிட்டு இப்படி வந்தது இல்லை. இன்றைக்கும் ராசம் நடக்கிறது. அதனால் எத்திர திரிசர்கா அமிர்ஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம், தன்னுடைய தாம்னா தன்னுடைய சக்தியினால் சதா நிரஸ்த குஹகம், குஹகன்னா கபடமாக இருக்கக்கூடிய கம்சன். ஏன்னா அவனுக்கு தங்க கிட்ட பாசம் கிடையாது. பாசம் இல்லாத படம் பாசம் மாதிரி தேர் ஓட்டுறான் பாருங்க. அப்புறம் உன் தங்கனுடைய பையன் கொல்லுவானோன்னா தங்கையை கொல்ல போகிறான். அப்போ உண்மையிலேயே பாசம் இல்லை, பாசம் மாதிரி நடிக்கிறான். அதுதான் குஹகம்னு பேர். அந்த கம்சனை வதம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸி. ஏன்னா அவன் அசுரனாக பிறந்தான், தபஸ் பண்ணி வரம் வாங்கிட்டான். ராவணன் ராட்சசனாக பிறந்தான், தபஸ் பண்ணி வரம் வாங்கினான். அப்புறம் தான் தேவர்களை ஜெயித்தான். இந்த கம்சன்லாம் அப்படி ராட்சசனாக அசுரனாலாம் பிறக்கலை, மனுஷனாக பிறந்தான். தபஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, சாதாரணமாகவே தேவர்களை அடித்து விரட்டுறான். இப்போ கம்சனை வதம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த கம்சனை வதம் பண்ணுறதுக்கு 4 கையில் ஆயுதங்கள்லாம் ஒன்றுமே எடுத்துக்காமல் ஒரு உருண்டை வெண்ணெயை வாயில் போட்டு ஒரு குத்து குத்தினானே, அதனாலேயே கிருஷ்ணன் சிரேஷ்டங்கிறார். தாம்னாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த சத்தியமான அந்த சிரேஷ்டனான அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணுவோம். தியானம் பண்ணுறேன்னு தான் சொல்லணும். தியானம் பண்ணுவோன்னு பகுவச்சனத்தில் சொல்கிறார், தீமகின்னு. சேர்ந்து தியானம்லாம் பண்ண முடியாது, சேர்ந்து பஜனை தான் பண்ணலாமே தவிர தியானம் அவாவா தனியாக தான் உட்காந்து பண்ணணும். ஆனால் இங்கே வியாச சொல்கிறார் சத்தியம் பரம் தீமகிங்கிறார். இல்லைன்னா சேர்ந்து தியானம் பண்ணுவோன்னு அர்த்தம். பாகவதத்தில் தியானம் பண்ணுவோன்னா என்ன அர்த்தம்னா சேர்ந்து பஜனை பண்ணுவோன்னு தான் அர்த்தம். அதனால் ஒரு நாமாவளி பாடுவோம். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ மதுசூதன கிருஷ்ணா. ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே 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 ஜய ராதே ஜய ராதே 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 ஜய மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா மனமோகன ராதா மனமோகன கிருஷ்ணா ராதா மனமோகன கிருஷ்ணா. இந்த பரமாத்மமான பகவானை தியானம் பண்ணுவோன்னு முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கிருஷ்ண விஷயமாக குருநாதர் அண்ணா சொன்னது தான் வியாக்கியானத்தில் இருக்குது, அதை ஸ்மரிச்சுட்டோம். ஏன்னா கிருஷ்ணனை பற்றி தான் 7 நாள் பேச போகிறோம். அதனால் முதல்ல கிருஷ்ணனை தியானம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம். மேலே கொஞ்சம் நேரம் பாராயணம் பண்ணிட்டு பிரவச்சனம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த்
जय बोल सतगुरुनाथ महाराज की जय।